வணக்கம்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே தெரியுங்க, புகழ்பெற்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க. வெள்ளிக்கிழமை எள்ளு இளமுங்க. இன்றைக்கி எத்தனை மூட்டை வந்திருக்குது, எல்லாம் என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் எள்ளு இல்லைங்கண்ணா பாப்பா, செங்கூராங்கண்ணா. ஆமாம், செங்கூர் தானே. கடைசி பட்டமுங்கண்ணா. கடைசி பட்டம் ஒரு 450 500 மில்லி வருமாங்கண்ணா. 1 லிட்டருக்கு 1 கிலோவுக்கு 500 மில்லி வருமாங்கண்ணா. 450 500 வருமா என்ன? இன்னைக்கு கிட்ட ஒரு 900 மூட்டை வந்திருக்குதுங்க. போன வாரம் கம்மி தான். ஏன்பா போன வாரம் ரொம்ப கம்மி, 400 என்னமோ வந்தது. இல்லை இல்லைங்கண்ணா பாப்பா. எவ்வளோ போட்டிருந்தீங்க? 1 ஏக்கர் போட்டோங்க. 1 ஏக்கரா? கடைசி பட்டம் போட்டுருந்தீங்களா? ஆமாங்க. 1 ஏக்கரா எத்தனை மூட்டை ஆச்சுங்க? 4 மூட்டை. 4 மூட்டை. ஓகே. எள்ளு பரவாயில்லைங்களா? ராசி பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. கடைசி பட்டம். இதுக்கு எள்ளு போடுறதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தீங்க? வெறும் கடை இருக்குதுங்க. ஒரு மாதம் ஒரு 6 மாதம் சோளம் போடுறது கிடைக்குங்க. சும்மா கலந்த காடு தான். சோளம் போட்டு மடி எள்ளு போட்டுருக்கிறீங்க, செங்கூர் தான் போட்டுருக்கிறீங்க. வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எடுத்து வச்சுட்டேங்க. எத்தனை நாள் வச்சுருக்கிறீங்க? 50 எடுத்து வச்சுட்டேன். 50 கிலோ இது ஜம்முன்னு இருக்குதுங்க. ஒரு 450 மில்லி வருங்களா என்ன? பாருங்க 1 கிலோவுக்கு கண்டிப்பாங்க. எள்ளு இந்த வருஷமே பூரா சீசனே பூரா நல்ல இல்லைங்கண்ணா. எல்லாமே சிவப்பு போட்டு கருப்பு ரெண்டுமே நல்லா இருந்தது. நல்லா வியாபாரியில் விலை குறிச்சு போனதுக்கப்புறம் தைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்ன இல்லை கல்கத்தா இல்லை, மேற்கு வங்காளத்துலேருந்து வருது. கஞ்சி போட்டு அயன் பண்ணுவோம். அதான் அயன் பண்ணுவோம். முறுமுறுன்னு இருக்குது. ஏன் போல என்ன எள்ளு முறுமுறுன்னு இருக்குது? ஆட என்னப்பா அது? கல்கத்தா இல்லை, மேற்கு வங்காளத்துலேருந்து வருது. வெயிட்டே இல்லை. அது வெயிட்டே இல்லை. முதல் அப்படியா? முறுமுறுமுறுன்னு இருக்குது. இது எங்க வேணும்? வாசம் வராது. இந்த என்ன வாசம் வராது? வெயிட் இல்லை. அதுதான் மிட்டாய்க்கு இன்னும் முறுக்குன்னு மிச்சராட் இருக்குது. எண்ணெயே இல்லையா? கல்கத்தால இருந்து வந்திருக்கா? ஆத்தி நான் இந்த மாதிரி இல்லை சாப்பிட்டதே இல்லை. செங்கூர் பாருங்க, ஜம்முன் இருக்கு பாரு. இது அள்ளி அது மாதிரி இது செங்கூர் அள்ளி போட்டு பாருங்க. வாயில் ஜம்முன் இருக்கு. இது நல்லா இருக்கு. நம்மளுக்கு பார்க்கலாமா? எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 5 மூட்டை. 5 மூட்டை. இல்லை அள்ளுங்க பார்க்கலாம். செங்கூருங்க, பியூர் செங்கூர். எத்தனை ஏக்கரை போட்டீங்க? 1 ஏக்கரா. 5 மூட்டையா? 5 மூட்டை. ராசி பரவாயில்லையா இருக்குதுங்களே. ஒரு மூட்டை 95 கிலோ வருமா இருக்குது? கிளி பாதி கொண்டு போயிடுச்சு இந்த வருஷம். கிளி கொண்டு போய் பரவாயில்ல. ராசி பரவாயில்லைங்க. நம்மள 5 மூட்டைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே வருதுங்களே. 450 வரும் இல்லைங்க? 450 வரும். 450 நல்ல ராசிங்க. அப்போ கடைசியாக போட்டிங்களா? எள்ளு போகிறதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தீங்க? நடவு நட்டுருந்தீங்களா? நட்டு எடுத்துட்டு எள்ளு போட்டேன். இது விதை இல்லைங்க வாங்கினீங்க? சென்னிமலை ஆண்டவர்லையா? அப்படிங்களா? பரவாயில்ல. ராசி பரவாயில்லைங்க. மானாவரி விதையில் வந்து மானாவரியில் வாங்கிடுதுங்களா? எப்படி இருக்குவாரு? சாப்பிடு. இங்கே வருங்க. ஒரு மூட்டை வந்துருக்குது. வெள்ளை ஒரே மூட்டை. இது வேணால் மிட்டாய்க்கு போகுது உங்களுக்கு. என்னைக்கும் போகுங்க, மிட்டாய்க்கும் போகும். இது செங்கூரில் சேர்த்துறதுங்களா செம்பட்டியில் சேர்த்துறதா? செம்பட்டியில் சேர்த்துவீங்க. செம்பட்டியில் இன்னும் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கு. செங்கூர் தான் கடைசி போடுறதுனால இப்படி வந்துருச்சு எங்களுக்கு. அதை பழுக்காது. நல்லா அவியலிங்களா? போ விளைச்சல் கம்மி. விளைச்சல் கம்மி. ஆமாம். வச்சா 3 நாள் எடுத்துரும். ஆமாம் 3 நாள். இந்த அடிக்கிற வெயில், இந்த வெயிலுக்குலாம் 3 நாளே போகுது. அதுக்கு மேலே விட்டாங்கன்னா அப்புறம் ஆமாம். எள்ளோட விலை நிலவரம் பார்த்துலாமுங்க. 4/7/2025 வெள்ளிக்கிழமைக்கு நடந்துங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி பார்த்தீங்கன்னா சிவகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து கிழக்க பொன்காளியம்மன் கோயில் அன்கோயில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கையாட்டி 4 ரோடு இருக்குதுங்க. யார் கடையில் சொல்லுவாங்க. அந்த கையாட்டி 4 ரோடு இருந்து நம்ம வந்து வடக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போனது ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க. ரொம்ப புகழ்பெற்றது. சிவகிரியில் கேட்டாலே சொல்லுவாங்க ரொம்ப புகழ்பெற்றது. எள்ளுக்கு புகழ்பெற்றது. வெள்ளிக்கிழமைக்கு எள்ளுமுங்க. நம்ம புதன்கிழமைக்கு நிலக்கடலை ஏலம் நடக்குதுங்க.
எள்ளு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ரக எள்ளு அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா 144 ரூபா 23 பைசாக்குமே, குறைந்தபட்ச விலை 80 ரூபா 29 பைசாக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றுக்கு 109 ரூபா 62 காசுக்கும் போயிருக்குதுங்க. இது கருப்பு ரக எள்ளு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு ரக எள்ளு அதிகபட்ச விலையாக 136 ரூபா 86 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 69 ரூபா 60 காசுக்குமே, சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 96 ரூபா 62 காசுக்கு விலை போயிருக்குதுங்க. உள்ளூர் மற்றும் வெளியூர் இருந்து விவசாயிகள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உள்ளூர் வெளியூர் வியாபாரிகள் வந்து கலந்து கொண்டு எள்ளு வாங்கிட்டு போனாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் தேங்காய் பருப்பு, எள்ளு, நிலக்கடலை மற்றும் விவசாய சம்மந்தப்பட்ட தகவல்கள் நிறைய நாம் பார்க்கலாம். மற்ற வீடியோக்கள் உள்ளே பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இந்த ஷார்ட்ஸை பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு உள்ளே போய் நீங்கள் தேங்காய் பருப்பு விலையோ தேங்காய் விலையோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோக்கு உள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாழை சாகுபடிங்க, தென்னை சாகுபடி, மஞ்சள் சாகுபடின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வீடியோக்கள் உள்ள ஃபைல் இருக்குதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல் நிறையா பதிவு பண்ணியிருக்கோம். இனி மேற்கொண்டும் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல் பதிவு பண்ணலாம்னு இருக்கிறோம். அதனால் நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டே நம்ம தொடர்ந்து நம்ம வந்து அந்த போடுற தகவலாக நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்கும்போது மறக்காமல் லைக் பண்ணி பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எள்ளு விலை நிலவரம் பார்த்தோம்ங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த வீடியோ போய் சேருங்க. அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாலும் பேஜை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.